மக்களே, குவாக்கமோலே சாண்ட்விச் ரெசிபி செய்யலாமா? இது செய்யறதுக்கு ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இந்த ரெசிபியோட ஹீரோ இந்த அவகேடோ தான். நல்லா பழுத்த அவகேடோவை எடுத்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவகேடோவோட இன்னொரு நேம் பட்டர் ஃப்ரூட். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட ஃப்ளஷும் நல்லா பட்டரியாக இருக்கும். அண்ட் இதுக்குன்னு தனியாக எந்த டேஸ்ட்டும் இல்லை. நம்ம பட்டர் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நார்மல் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அது கூடவே 1 லெமன் ஜூஸ் அண்ட் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான், குவாக்கமோலே ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குவாக்கமோலே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரெட்டில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே சீஸ் வேணும்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பட்டர் போட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நம்மளோட குவாக்கமோலே சாண்ட்விச் செம்மையாக ரெடி ஆகிடும். ஸ்கூல்லேருந்து டயர்டாக வரவங்க குழந்தை அம்மா எதனா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவகேடோவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் செகண்ட் தாட் நீங்கள் தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த சீஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.